மேம் இப்போ வந்து கிளாண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு குதிரைக்கு வந்து ஒரு பாக்டீரியா பரவிட்டு இருக்கு. அது மூலயமா சென்னையில் ஒரு குதிரை வந்து இறந்துருக்கு. ஸோ இந்த கிளாண்டஸ் வந்து எதனால் பாதிக்குது? இது வந்து மனிதர்களுக்கு இந்த கிளாண்டஸ் நோய் பாதிக்குமா? கண்டிப்பாங்க. இந்த கிளாண்டர்ஸ் இன்ஃபெக்ஷன் சொல்கிறது இப்போ புதுசாக பரவக்கூடிய நோய் இல்லை. இது ரொம்ப காலமாகவே முன்னாடியிலேருந்தே நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி டிடெக்ட் பண்ணி நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தான். இப்போ அந்த இன்ஃபெக்ஷனுக்கு எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சிவியராக தாக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இது குதிரைகளுக்கு வந்தாலும் சரி, குதிரை மாதிரி அதாவது நம்ம கழுதைங்க, நம்ம மியூல்ஸு, அதாவது கிராஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ஹார்ஸுக்கும் டாங்கிக்கும் நடுவில். ஸோ அந்த மாதிரி மியூல்ஸு, அந்த மாதிரி இந்த வகையிலான எந்த வேரியட்டான அனிமல்ஸ் இருந்தாலும் சரி, இந்த அனிமல்ஸ்க்கு தாக்கப்படும் போது அவங்களுக்கும் இது ரொம்ப சீரியஸாக இருக்கும். அதுலேருந்து நமக்கு பரவும் போது நம்ம ஹியூமன்ஸ்க்கும் இது ரொம்பவே தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இறப்புகள் அதிகமாகவே சான்சஸ் இருக்குன்றதுக்காக இந்த இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்பவே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இது வந்து மனிதர்களுக்கு பரவும் கண்டிப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மாதிரி தான். இது கிளாண்டர்ஸ் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். இது வந்து இந்த புர்க்ஹோல்டரியா மேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கானிசம்னால பரவக்கூடிய இன்ஃபெக்ஷன் இது. இந்த இன்ஃபெக்ஷன் வந்து பொதுவாக நம்ம சொன்ன மாதிரி இந்த ஹார்ஸஸ், டாங்கீஸ், மியூல்ஸ் இவங்களுக்கெல்லாம் வரும். இந்த இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு பரவும் போது அவங்களுக்கு சில வகையான சைன்ஸ் இருக்கும். லைக் எக்ஸாம்பிள் ஃபீவர் இருக்கும் அவங்களுக்கு வந்து நெறிக்கட்டல் மாதிரி இருக்கும். அங்கேருந்து வந்து ஸ்கின்ல வந்து எரோஷன்ஸ், அதாவது புண்ணு மாதிரி வரும். அப்புறமா அந்த குதிரைங்க வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க, ரொம்பவே வயிறுபோக்கு ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன், அதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கிற இந்த அனிமல் கிட்டேருந்து அந்த செக்ரீஷன், அதாவது அவங்களோட இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு செக்ரீஷன் நம்ம மனிதருக்கு கண்டாமினேட் ஆகும்போது, அதாவது நம்ம வாய் வழியாக இப்போ அவங்கள தொட்டுட்டு நம்ம அதை தெரியாதனமாக வாயில் நம்ம வச்சுட்டாலும் சரி, இல்லை நம்ம ஸ்கின் கான்டாக்ட்லேருந்து அந்த செக்ரீஷன்ஸ் பட்டாலும் சரி, இந்த மாதிரி நமக்கு பரவும் போது அது கண்டிப்பாக ஹியூமன்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. இதனால் நமக்கும் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கும் காய்ச்சல் வரலாம், நமக்கும் ஸ்கின் லீஷன்ஸ் வரலாம், நமக்கும் நிமோனியா மாதிரி காய்ச்சல் வரலாம், நமக்கும் இதனால் வந்து செப்சிஸ், அதாவது மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் நமக்கு சிவியாரிட்டி ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குன்றதுனால இதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தள்ளி இருக்கிறது, இந்த இன்ஃபெக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த அனிமல்ஸ் இந்த சிக்காக இருக்காங்கன்னா அவங்கள ஐசோலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லைங்க, இது வந்து நம்ம கோவிட் மாதிரியான ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் இல்லை. ஏன்னா அது வந்து கோவிட் எப்படின்னா வந்து ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் 4 பேருக்கு கொடுக்கும். அந்த அளவு வந்து கோவிட் வந்து ஒரு ஈஸியான ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய இன்ஃபெக்ஷன். இது அந்த மாதிரி பயப்பட வேண்டிய இன்ஃபெக்ஷன் கிடையாது. இதுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸோ இல்லை எதுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதோட தாக்கம் வந்து அவ்வளோத்துக்கு அவ்வளோ சிவியராக இருக்குன்றதுக்காக தான் தவிர இது ஹியூமன்ஸ் டு ஹியூமன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகாது. இது இன்ஃபெக்ட் ஆன அனிமல்லேருந்து ஹியூமன்ஸ்க்கு வரும் தவிர இது இன்னொரு ஹியூமன்ஸ்க்கு பரவக்கூடிய பிரச்சனை வராது. வீட்டில் டாக்ஸ் வளர்ப்பாங்க, கேட் வளர்ப்பாங்க, ஆடு, அந்த மாதிரி விஷயங்களும் வளர்ப்பாங்க கிராமப்புறங்கள். அவங்களுக்கும் இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு? இல்லைங்க, கண்டிப்பாக நம்ம அவங்க சைடில் இது பயப்பட வேணாம். நமக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி நாய்கள் வளர்க்கும் போதோ இல்லை பூனை வளர்க்கும் போதோ நம்ம ரேபீஸ் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கெடுதலான விஷயம் இருக்கும். இது ஒரு ஜூனாட்டிக் டிசீஸ் தான். ஜூனாட்டிக்னா அனிமலால் வரக்கூடிய டிசீஸ் தான். பட் ஆனால் இது வந்து எல்லா அனிமல்ஸ்க்கும் வராது. இது குறிப்பிட்ட இந்த அனிமல்ஸ்க்கு தான் வரும்னும் போது நம்ம வளர்க்குற வீட்டில் வளர்க்குற பெட்ஸுக்கும் இதுக்கும் நம்ம வந்து பயப்படுறதுக்கான இது கிடையாது.